மற்றவர்களுடைய கதைகளில் ஏதோ ஓர் இடத்தில் பேச முடியாமல் வெறும் ஒரு பாத்திரமாக வந்து சென்ற உதிரி மனிதர்களுடைய கதைகளை, அந்த உதிரி மனிதர்களை தன்னுடைய நாவல்களில், தன்னுடைய சிறுகதைகளில் முதன்மை பாத்திரமாக்கிய வகையில் பூமணியனுடைய எழுத்து என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்து. உதாரணமாக இப்போ நாம் வந்து செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம், கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு மொழி கூட்டத்திலும், எந்த ஒரு நிலத்திலும் அதன் மைய பண்பாட்டிலிருந்து எழுதக்கூடிய எழுத்துக்களை நாம் வந்து கிளாசிக் லிட்ரேச்சர் என்று சொல்கிறோம், செவ்வியல் இலக்கியம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த செவ்வியல் இலக்கியங்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, செவ்வியல் இலக்கியங்கள் அதிகாரத்தை, அதாவது இந்த எழுத்து என்பது அதிகாரத்தை கட்டி எழுப்பக்கூடியது அப்படின்னு ஸ்ட்ரக்சரலிசம் சொல்லுது. ஆனால் இந்த எழுத்து என்பது அதிகாரத்தை குலைப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு மாடர்னிசம், ஒரு புதுவகை எழுத்து. அப்ப இந்த செவ்வியல் இலக்கியங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, நிலை பெற்று இருக்கக்கூடிய, நிலவக்கூடிய இந்த அதிகார அமைப்பிற்கு எவ்வித தொந்தரவையும் செய்யாமல் அதை பாதுகாக்கக்கூடிய எழுத்துக்களாக இருந்த வேளையில் வட்டார எழுத்துக்கள், விளிம்பு நிலை மனிதர்களால் பேசப்படக்கூடிய அந்த வாய்மொழி இலக்கியங்கள், இத்தகைய எழுத்துக்களின் மூலமாகத்தான் அதிகாரத்திற்கு எதிரான கதையாடல்களை கொண்டு வர முடியும் என நிரூபித்தவர் பூமணி அவர்கள். அந்த வகையில் அவருடைய ஒவ்வொரு சிறுகதைகளும் மிக முக்கியத்துவமான சிறுகதைகள். எல்லா விஷயங்களையும் அவர் சொல்றார். அரசு அதிகாரத்தால் பாதிக்கப்பட்ட எளிய மனிதர்கள், நீங்க இன்னைக்கு உலக அளவில் ஒரு அறுபட்ட தலை தன்னுடைய கதையை சொல்றதா வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் தமிழில் வந்தது. இது போன்ற ஒரு கதையை, குரலற்றவர்களுடைய ஒரு கதையை நம்ம பூமணி அவர்கள் எழுதியிருக்கார். நாக்குன்னு ஒரு கதை எழுதியிருக்கார். போலீஸ் அராஜகத்தால் போலீஸனுடைய அதிகாரத்திற்கு உடன்படாத ஒரு போலி வழக்கிற்கு ஒத்து வராத ஒரு வாய் பேச முடியாதவன். வாய் பேச முடியாதவன்னா பேச முடியும், ஆனால் அவன் அவ்வளவு ஒரு அடக்கமான ஒரு மனிதனுடைய நாக்கை அறுத்து கோர்ட்டில் போய் நிறுத்துறாங்க போலீஸ். அந்த ஒரே ஒரு சிறுகதை நம்ம இந்தியாவினுடைய, தமிழகத்தினுடைய காவல்துறை எவ்வளவு மோசமாக குடிமக்களை, அதாவது ஒழுங்குபடுத்துகிறோம் என்ற பெயரில் குடிமக்களை எந்த அளவுக்கு அது தன்னுடைய அதிகாரத்தை காட்டியது அப்படிங்கிறது அந்த ஒரு கதையில் அவர் சொல்லியிருப்பார்.